அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்களும் துயரப்படுகிறவர்களும் சாந்த குணம் உள்ளவர்களும் பாக்கியவான்கள் என்று கூறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான திருப்தியை அடைவார்கள். உண்மையான திருப்தியுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வார்கள். எல்லாவற்றிலும் திருப்தி அடைவார்கள். அவர்களால் மட்டுமே முழுமையான திருப்தியை பெற முடியும். ஆகவே இயேசு சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நீதி என்றால் என்ன என்றும், நீதியின் முக்கியத்துவம் என்ன என்றும், நீதியின் வகைகள் என்ன என்று சொல்லியும் நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நீதியினுடைய வகைகளுடைய 2வது காரியத்தை தியானித்தோம். முதலாவது இயற்கை நீதி, நேச்சுரல் ரைட்டியஸ்னஸை குறித்து தியானித்து, கடந்த வாரத்திலே சமூக நீதி, சோசியல் ரைட்டியஸ்னஸை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தவரை தொடர்ச்சியாக நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் சமுதாய நீதியை காப்பதிலே முக்கிய பங்கு வகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உலகம் நம்மை உற்று பார்க்கிறது, உலகம் சபையை உற்று பார்க்கிறது, உலகம் ஆண்டவருடைய பிள்ளைகளை உற்று பார்க்கிறது, உலகம் கிறிஸ்தவர்களை உற்று பார்க்கிறது. சில நேரங்களிலே சில தவறுகளை நாம் செய்யும் போது, சபையாக இருக்கட்டும், அது தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராவது ஒரு தவறை செய்யும் போது எல்லாரும் கேட்கிற கேள்வி, கிறிஸ்தவனா இருந்து நீ இப்படி பண்ணலாமா, கடவுளுடைய பிள்ளையா இருந்து நீ இப்படி பண்ணலாமா என்கிற கேள்வியை உலகத்தார் நம்மை பார்த்து கேட்பார்கள். அப்படி என்றால் உலகம் நம்மை கண்காணிக்கிறது, உலகம் நம்மை உற்று பார்க்கிறது, உலகம் நம்மை ஒரு ரோல் மாடலாய் பார்க்கிறது. அல்லேலூயா. நம்மை அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நபராக பார்க்கிறபடினால்தான் நாம் செய்கிற சிறு தவறு கூட, நாம் காட்டுகிற ஒவ்வொரு அதிருப்தியான காரியங்கள் கூட அது உலகத்தை பாதித்து விடுகிறது, உலகத்தில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு செயலும் உலகத்தை பாதிக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக சமுதாய நீதியை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தேவ மக்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் பூமிக்கு சுவை தருகிற உப்பாகவும், நாம் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற வெளிச்சமாகவும் இருக்கிறோம், ஒளியாகவும் இருக்கிறோம் என்பதை ஆண்டவரை கர்த்தர் கடந்த வாரத்தில் சொன்ன அந்த காரியத்தை தியானித்தோம். சமூக நீதி என்பது வேதாகம் முழுவதிலும் காணப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சமுதாயத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மக்கள் மேல் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது அதிகமாக வலியுறுத்துகிறது. அந்த சமுதாயத்தில் வாழ்கிற அனைத்து மக்களையும் கண்ணியத்துடனும் மரியாதையுடன் நடத்துவதை குறித்தும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நாம் நிற்க வேண்டும். சமத்துவமான ஒரு சமுதாயத்தையும் ஒரு நீதி உள்ள சமுதாயத்தையும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்து, நம்மேல் ஒரு திட்டத்தை வைத்து இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய பாட்டிலே நீங்க பார்க்கும் பொழுது அதிகமாக தீர்க்கதரிசிகள் எல்லாம் அநீதிக்கு எதிராக பேசினார்கள், சமூக நீதிக்காக எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள். நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசியான ஏசாயா சமூக நீதிக்காக ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. வாசிங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நீங்க சமூகத்தில் வாழுங்க, நீங்க ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க என்று சொல்லி ஏசாயா அழைப்பு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்த அந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். அவர்கள் வருகிறார்கள், புறப்பட்டு வந்து பல இடையூறுகள் வருகிறது, அநேகர் மரித்து போகிறார்கள். ஒரு புதிய ஒரு தலைமுறை அங்கே உருவாகிறது, ஒரு புதிய சந்ததி உருவாகிறது. இப்ப அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் மறந்து போச்சு. நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற சூழ்நிலைகள் அங்க இல்லை. ஏன்னா வனாந்தரத்தில் 40 வருஷத்துல அநேக சாவுகளும் அநேக போராட்டங்களும் அடிதடியும் பிரச்சனை தான். அதனால நியாயப்பிரமாணம் போதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே புதிய தலைமுறைக்கு இப்ப பைபிள்னா என்னன்னு தெரியாது,
வேதம்னா என்னன்னு தெரியாது, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் வகுத்து வச்சிருக்க நீதி என்ன, அது தேவனை குறித்த காரியம், சமுதாயத்தை குறித்த காரியம், குடும்பத்தை குறித்த காரியத்தை புதிய தலைமுறையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் உபாகமம் என்கிற புஸ்தகம். அதுக்கு ஆகமம் அப்படிதான், அதுதான் உபாகமம். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு துணை ஏடாக 4 புஸ்தகங்களிலே, ஆதியாகமம் முதல் அங்கே சோதரம் எண்ணாகம் வரையில் உள்ள அந்த 4 புஸ்தகங்களிலே உள்ள காரியங்களை திரும்ப அங்கே மோசே புதிய தலைமுறையாருக்கு சொல்லிக் கொடுத்த காரியம்தான் இந்த உபாகம புஸ்தகம். ஒரு மனுஷன் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், சமுதாயத்தில் என்னெல்லாம் நீதி செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் அவர் நிறைய கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளலாம், நிறைய கற்றுக்கொள்ளலாம். 613 காரியம் இருக்கிறது. அதை ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியாது, ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியாது. அது பல நாட்கள் ஆகும். ஆகவே எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு போதிக்க விரும்பவில்லை. அதுல முக்கியமா இப்ப கானானுடைய எல்லையில வந்துட்டாங்க. இப்ப அடுத்து போன கானான் தேசத்துக்கு போகணும். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். அங்கே 27ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனத்துல, மோசே இஸ்ரவேலின் மூப்பர்களோடு கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுங்கள். உன் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்துக்கு நீங்க போக யோர்தானை கடக்கும் நாளிலே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களே சொல்லி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய 12 கோத்திரத்தை 2ஆக பிரிக்கிறார்கள். 2ஆக பிரித்து அவர்களை 2 மலையின் மீது போக சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 மலையின் மீது 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்கள் கூட இருக்கையில் இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலரே கவனித்துக் கொள்ளுங்கள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமாக போகிறாய். உன் வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போற. அதனால என்ன நடக்கிறது? 12ஆம் வசனம், நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கெரிசீம் மலையிலே சில நபர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு சொல்லி வருகிற பாருங்க. இவங்க எல்லாம் கெரிசீம் மலையிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கெரிசீம் மலையிலே அங்கே நிப்பாட்டுகிறாரு. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையிலே கொஞ்சம் பேர் நில்லுங்க. ஒரு 6 கோத்திரம் கெரிசீம் மலையில நில்லுங்க, நீங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு 6 கோத்திரம் நீங்க ஏபால் மலையில் நில்லுங்க, நீங்க ஜனங்களை சபிக்கணும். ஓ, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சாபத்தை குறிக்க ஒரு 6 கோத்திரம், சாபம் கூறும் பொருட்டு 6 கோத்திரம், ஆசீர்வாதத்தை கூறும் பொருட்டு 6 கோத்திரம் 2ஆ பிரிச்சு 2 மலையில நிப்பாட்டுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களை ஒரு ஊழியக்காரன் சபிச்சா நீங்க என்ன செய்வீங்க? பொதுவாகவே வேதத்தின் வசனம் பேசும்போது நமக்கு நம்மளை சபிக்கிறது தான் தோணும். சில நேரங்களில் ஊழியக்காரங்க பைபிள் வசனத்தை எடுத்து பேசும்போது இவர் சாபம் போடுறாரு அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவருடைய கட்டளையின்படி 2 மலையில கொண்டு விட்டுட்டு 6 பேர் ஆசீர்வதிக்கணும், 6 பேர் சபிக்கணும். எப்படி இருக்கும்? ஜனங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறையே, நீ இப்படி நடந்தா நீ நல்லா இருப்ப, இப்படி நடந்தா உன் வாழ்க்கை நாசமா போகும், அதனால நீ நல்லா இருப்பதுக்கு வழிகளை பார். கரங்களை தட்டி கருத்திற்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனங்களை நீங்க தொடர்ச்சியா வாசிக்கும் போது ஒரு தலைமுறைக்கு, ஒரு புதிய தலைமுறைக்கு, ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியத்தை தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. 27ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது லேவிய உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளியுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லணுமா? அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படி ஆகக்கூடாது. கொடுமை பார்த்தீங்களா? கொடுமை, சாபத்தை நம்மளே வாங்கி கட்டுகிற கொடுமை சொல்றாருங்க. இந்த காரியம் விக்கிரகத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். லேவிய ஊழியக்காரன் சொல்லணும், மக்கள் எல்லாம் ஆமேன்னு சொல்லணுமா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனம், தன் தகப்பனின் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். 17ஆம் வசனம், பிறனுடைய எல்லைக்குரிய அடித்தவன் சொத்தை கையாடல் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். 18 சொல்லப்பட்டு குருடனை வழி தப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன்.
19ஆம் வசனத்துல பரதேசியன், திக்கற்றவன், விதவை ஆகியோருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். 20ஆம் வசனம் தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். 21ஆம் வசனம் யாதொரு மிருகத்தோடும் புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 22ஆம் வசனம் தகப்பனுடைய தவறுக்காவது தாய்க்காவது குமாரத்தியாய் தன் சகோதரியோடு தவறு செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 23ஆம் வசனம் தன் மாமியோடு தவறு செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 24ஆம் வசனம் ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 25ஆம் வசனம் குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். 26ஆம் வசனம் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். இதுக்கு எல்லாம் ஜனங்கள் ஆமேன் 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 சொல்ல கடவர்கள். எதுக்காக ஆண்டவர் இவ்வளவு கடுமையான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார்? அநேக நேரங்களில் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது. நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கா, ஏசாயாவை புரட்டி வாக்கு தத்துவத்தை பார்ப்போம், அல்ல வேற ஏதாவது சங்கீதத்தை வாசிப்போம், நீதிமொழிகளை வாசிப்போம். இதெல்லாம் வாசிக்கணும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாசிக்கணும். இதெல்லாம் என்ன செஞ்ச ஆசீர்வாதம், என்ன செஞ்ச சாபம் என்கிற தெளிவு நமக்கு வேணும். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமே நாடி ஓடுகிற ஜனங்கள், ஆசீர்வாதத்தை மாத்திரமே நாடி ஓடுகிற, கர்த்தரை தேட மாட்டான், ஒழுங்கா சர்ச்சைக்கு வர மாட்டாங்க, ஒழுங்கா இல்லை. ஆனா ஆசீர்வாதம் வேணும், ஆனா நன்மை வேணும். எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அல்லேலூயா. நல்ல எல்லாரும் அந்த உபாகம் புஸ்தகம் நல்லா படிங்க. ஆண்டவர் சில நீதிகள் அங்கே வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொன்னாருன்னா, நல்ல ஒரு சமுதாயத்தை தேவ பிள்ளைகள் உருவாக்கணும். ஒரு தேவ பிள்ளையினாலே யாருக்கும் எந்த கேடும் வரக்கூடாது. அதனால நீ இதை செஞ்ச நீ சபிக்கப்பட்டு போயிடுவ. அதனால நல்ல சமுதாயத்தை கெடுத்துடாதபடிக்கு ஜாக்கிரதை இருன்னு சொல்லதான் ஆண்டவர் செய்தார். கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவர் சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளவர். சமுதாயம் நல்லா இருக்கணும்னு விரும்பினாரு. சமூக நீதியை இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி காக்கணும்னு விரும்பினாரு. அதனால அவங்களை எச்சரிக்கையார், இதெல்லாம் பண்ணுன நீ செத்த. அவ்வளவுதான். எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம் பாத்தீங்களா? அல்லேலூயா. அந்த நாட்கள் போக போக புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட நிலைமையில் ஒரு மனுஷன் வந்தானே, யோவான்ஸ்நானகன். அவன் சமூக நீதியை அதிகமாய் கட்டி காக்கிறபடியான போதனைகளை கொடுத்தான். நம்ம இன்னைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த அன்பையா மனப்பாடமா சொன்னாங்கல்ல, அந்த யோவான்ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலும் அந்த யோவான்ஸ்நானனுடைய அந்த ஊழியத்தினுடைய தாக்கம் அந்த காலத்தில் இருந்த சமுதாயத்தில் இருந்த எல்லா மக்களுக்குள்ளாலும் பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. அவருடைய வார்த்தைகள் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவன் ஜனங்களை கடிந்து உபதேசித்தான். சமுதாயத்தை நல்ல சமுதாயமா மாற்றக்கூடிய உபதேசங்களை கொடுத்தான். அங்க சொல்லுகிறான், என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரறிய வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். சமுதாயத்தில் ஆளுகிற ஜனமே, நீ கனி கொடுக்கும்படியா, உலகத்துக்கு கனி கொடுக்கும்படியாக உன்னை ஆண்டவர் சமுதாயத்தில் ஒரு நல்ல மரமாய் நாட்டி வச்சிருக்கிறாரு. உன் மூலமா கனி உண்டாக வேண்டும். அந்த கனி அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். அப்படி கனி கொடுக்கும்படியா நாட்டப்பட்டிருக்கிற நீ கசப்பான கனிகளை கொடுப்பது உண்டானால், மோசமான கனிகளை கொடுப்பது உண்டானால், உன்னை வெற்றி போடும்படியா உன் வேர் அருகு கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நிமித்தம் சமுதாயத்தில் ஒரு கேடு வரக்கூடாது. சமுதாயத்தில் உள்ளவங்க நம்மிடத்தில் இருக்கிற நற்கனிகளை புசித்து அவங்க சந்தோஷப்படணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை விருட்ச கன்றுகளை போல வளர வைத்திருக்கிறார் சமுதாயத்தில். அல்லேலூயா. நம்ம அதுக்கு தான், அதான் ஆண்டோட நோக்கம். இந்த உலகத்தில் இருந்து அவருக்காக கனி கொடுக்கணும், அவருக்காக கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடாத மரம் எதுவோ வெட்டுண்டு அக்னியில். அப்போ தான் ஒருத்தர் கேட்குறாங்க, ஏன் நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் நல்ல கனி கொடுக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணணும்? 11 வசனம் இருக்கிறது, 2 அங்கி உடையவன் இல்லாதன்னு கொடுப்பா. உங்கள்கிட்ட கூட இருக்கா, உங்கள்கிட்ட கூட நிறைய இருக்கா, நிறைய ஆள் பீரோயிலையும் பெட்டிகளையும் அப்படியே அடிக்கி வச்சு 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 தருவாங்க. நான் போகும்போது அதிகமாக நான் போனேன்னா, ஊழியத்திற்கும் போனேன்னா ஒரு புதிய கோட்டை போட்டு தான் அனுப்புவாங்களோ இல்லையா, நான் பீரோவில் வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பீரோக்கள்ல வஸ்திரங்கள் ஏறிக்கொண்டே இருக்கிறது. வீடுகளில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ நாங்கள் இந்த சபையில் ஒரு வீடு சந்தையை போவோம். பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு கால் வாடகை தான் இருந்தாங்க. ஒரு கால் மொத்தம் துணி அடிக்க போட்டுருவாங்க. 2 பெட்டு போட்டிருப்பாங்க கட்டில். மொத்தமாக அந்த துணி கடையில் கூட அவ்வளோ துணி இருக்காது.
நாங்கள் போகும்போதெல்லாம் சொல்லி ஏம்மா மடிச்சு வைக்கக்கூடாது. ஐயா நேரம் மடிச்சு வச்சாலே தீர மாட்டேங்க, அப்படி கிடக்கும். துவைச்சது ஒரு பக்கம், துவைச்சா மொத்தமா நாங்கள் அதுக்கு நடுவில் நான் ஜெபம் பண்ணோம். பொய் சொல்லலை, கேளுங்க. சோதரா அல்லேலூயா. அப்படி அப்படி கிடக்கும். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ துணி இருக்கும். நான் அங்கே தேவ வசனம் சொல்லுது, நீ கனி கொடுக்குற வாழ்க்கை ஒன்று அதிகம் இருக்குன்னு குடுடா யாருக்காவது. அல்லேலூயா. ஏமா யாருக்கா குடு, எதுக்கு நீ சேர்த்து எதுக்கு சில ஆள் ஒரு ட்ரெஸ் தான் போட, மீதி எதுக்கு வச்சிருக்கிறீங்க? குடு, சமுதாயத்தில் உள்ளவனுக்கு இல்லாதவனுக்கு குடு அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, அடுத்து ஆயக்காரங்க வந்து கேட்கிறாங்க, அவர்கள் ஞானசேனம் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு அவன் சொல்லுகிறான், 13 உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கு, அதிகமா ஒண்ணு வாங்காத. போர் சேவகர் 14 வசனத்துல போர் சேவகர் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அவன் சொல்லுவான், நீ யாருக்கு இடுக்கணும் செய்யாம, யார் மேலும் பொய்யா குற்றம் சாட்டாம, உங்களுக்கு உள்ள சம்பளமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் சமுதாயத்துல சமுதாய முன்னேற்றத்துக்காக நீங்க வாழுங்க, யாருக்கும் இடரெல்லாம் இருக்காதீங்கப்பா, நீங்க கனி கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுடைய தரிசனம், நல்ல சமுதாயம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ மக்கள், தேவனுடைய தரிசனம் நல்ல சமுதாயம். அதே போல யோவான் ஸ்நானனுடைய தரிசனம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க விரும்பினா அவருடைய போதனைகளும் அவருடைய செயல்களும் சமூக நீதியை வலியுறுத்துகிறதாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் சமுதாயத்தில் எழுச்சி உண்டாக்குறதாய் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் சமுதாயத்தில் உயிர்மீச்சி உண்டாக்குறதாய் காணப்பட்டது. அது அநீதிக்கு எதிரான குரலாய் இருந்தது, ஆதரவற்றவருக்கு துணையான குரலாய் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கை சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்ம வாழ்க்கை சமுதாயத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். நம்ம வாழ்க்கை சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இயேசு நம்மை வெளிச்சமாகவும், நம்மை ஒளியாகவும், நம்மை அற்புதமாகவும், உப்பாகவும், நல்ல கனி கொடுக்கிற மரமாகவும் தேசத்திலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய போதனைகள் எல்லாமே நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிறதா இருந்துச்சு. அவருடைய எல்லா நடவடிக்கைகளுமே ஒரு சிறப்பான சமுதாயத்தை உருவாக்குகிறதா இருந்துச்சு. நம்ம மேல அக்கறை கொண்டு ஆண்டவர் அந்த போதனைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளில் சிலவற்றை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் போதனை எப்படி நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதா இருந்துச்சு. எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளில் முக்கியமான ஒரு போதனை இந்த போதனை. ஒரு நபர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டவரத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, கற்பனைகளிலே பிரதானமான கற்பனை என்ன? 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த 10 கற்பனையிலே பிரதானமான கற்பனை என்ன எனக்கு சொல்லும் என்று கேட்கிறான். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த 10 கற்பனை 2ஆ இணைத்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, முதல்ல நீ ஆண்டவரை நேசி. அல்லேலூயா. முதல் இடத்துல நீ ஆண்டவருக்கு கொடு, உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறு. 2வது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னுடைய அயலானிடத்துல. அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அயலகத்தாரோடு ஒரு சுமூகமான உறவை எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒத்து போகிறோங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல, தெரிந்ததுதான். எப்போதுமே அது சவால் தான். பக்கத்து வீட்டுக்காரங்களோடு ரொம்ப ஐக்கியமா இருக்கிறது எல்லாருக்குமே சவால் தான். ஏன் அப்படின்னா பிரசங்கி 4ஆம் அதிகாரம், பிரசங்கி 4வது அதிகாரம் அப்படியே 4வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும்
அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறத கண்டே. போதும். நீங்க கொஞ்சம் வளர்ந்தீங்கன்னா கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரனு கண்ணு கட்டிக்க தான் செய்யும், உறுத்தும். அல்லேலூயா. கண்ணு உறுத்த தான் செய்யும், அதை மாற்றவே முடியாது. எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னால மேல வர முடியல, இவனுக்கு எங்கிருந்து தான் பணம் வருதோ, இவங்களுக்கு எங்கிருந்து தான் வாழ்வு வருதோ, இவனுக்கு எங்கிருந்து தான் எங்களுக்கு கொள்ளை அடிக்கானோ, அல்லது எங்களுக்கு திருடிட்டு வரானோ, அல்லது வேற யாராவது நடக்கணும், அல்லது தப்பா நடக்கணானோ. ஒரு ஆள் கொஞ்சம் வளர்ந்துட்டான், அவளை தெரியாத அவன் அங்க அப்படியாக பணம் வருது. இப்படியே சொல்லி 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 சொல்லியே பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போ நமக்கு சவாலம் தான் இருப்பாங்க. வசனமே சொல்லுது, உன் எல்லா கிரியையும் உன் எல்லா காரியமும் அயலகத்தாருக்குடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது கண்ணு. சில விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்லவே கூடாது. சில விஷயங்கள் நம்ம ஓட்டவாய், நமக்கு ஒரு சின்ன காரியம்னா உள்ள ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டு ரோட்டில் போகும்போது ஒரு 2 ரூபா புதிய துட்டு கிடச்சி, அவர் கேட்டியா எனக்கு ஒரு 2 ரூபா புதிய துட்டு கிடச்சி, அவன் பாப்பா கிடச்சா கேட்டியா மற்ற வந்தாங்க கலவாண்டுட்டு போற 2 ரூபா. சில உதாரணங்களை சொல்றேன். நம்முடைய கிரியை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறாமைக்கு ஏதுவாதான் இருக்கும். அடுத்ததாக ஒரு வசனம் எடுங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரம், ஏசாயா 3ஆம் அதிகாரம் அப்படி 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள், ஒருவருக்கொருவர் அயலானும் விரோதமாக இருப்பாங்க. போதும். அடுத்து என்ன நடக்கும்? தேசத்தில் நடக்கிற காரியங்கள், கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்கள், அயலான் விரோதமா இருப்பான், சண்டைக்கு வருவான், உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டான். 3 சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்கு உண்டாகும், அவனவன் தன் அயலானுடைய கையை பிடிப்பான், அவனுடைய அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். அல்லேலூயா. நம்ம தியானிச்ச 3மே பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனம். இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுவுக்கு தெரியுமா தெரியும். அங்கதான் சொல்றாரு. அல்லேலூயா. அங்கதான் இயேசு நிற்கிறார். ஆமென். ஒன்று புரிஞ்சுக்குங்க, உலகத்தின் போதனை அல்ல இயேசுவின் போதனை. இந்த செய்தியை ஆரம்பிக்கும் முன்பதாக நான் உங்களிடத்தில் சொல்லி இருந்தேன், இந்த செய்தி இயேசுடைய வார்த்தைகளும் இயேசு நமக்கு கொடுக்கிற கட்டளைகளும் உலகத்துக்குரியவைகள் அல்ல, நமக்கு உரியவைகள். அது உலகத்தை போல இருக்காது. ஆமென். அதனால தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து போதித்த போதனையின் படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் தடுமாறி போயிருக்கிற கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிற நாம சரியான பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த போதனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். இயேசுக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையை என் பிள்ளைக்கு கொடுக்க தான் செய்வான். ஆனாலும் அவன் எத்தனை பிரச்சனை தந்தாலும், எத்தனைமா நமக்கு விரோதமாக பேசினாலும், என்னதான் நமக்கு செய்தாலும் நம்ம அவனை பகைக்க கூடாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலானிடத்தில் அன்பு கூறுவாயாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன் அயலானை நேசி, உன் பக்கத்து வீட்டுக்காரனை நேசி. அவன் உனக்கு கேடு செய்தாலும் சரி, அவன் உனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சரி, அவனோட மல்லு கட்டி கொண்டு நிற்காது, அவனோட கட்ட வார்த்தை பேசிக்கொண்டு நிற்காது, அவனுக்கு விரோதமாக நீ பேசாது. அவன் உலகத்துக்குரியவன், உலகத்துக்குரியவைகளை தான் பேசுவான். அவள் உலகத்துக்குரியவள், உலகத்தின் பாதையில் தான் பேசுவான். ஆனால் நீ தேவனுக்குரியவன், நீ தேவனுக்குரியவள். எந்த போராட்டம் வந்தாலும் இயேசு எப்படி சமுதாயத்தில் அவரை பகைத்தவர்களுக்கு முன்பதாக நின்றாரோ, அதை போல நாமும் அவர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலான் உன் பக்கத்து வீட்டுக்காரனிடத்திலும் அன்பு கூறு என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது என்ன நடக்கும் என்கிற ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க பலன் அடைஞ்சி துள்ளி குதிப்பீங்கன்னு சொல்லல. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைஞ்சி அப்படியே சாடி மறைவீங்கன்னு சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைஞ்சி பக்கத்து வீட்டுக்காரன ஒரு குத்தோட குத்தி மறத்துவீங்கன்னு சொல்லல. அல்லேலூயா.
அல்லேலூயா. சிம்சோன போல பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவன் சிங்கத்தை கிழிச்சானே, அதே போல உனக்கு விரோதமா வருகிற உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய வாயை கிழிப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களது வரும்போது நீங்க பலன் அடைஞ்சி எருசலேம் உன் வீடு, யூதேயா உன் பக்கத்து வீடு, சமாரியா உன் பக்கத்து ஊரு, உலகம் முழுவதும் மற்ற இடங்கள் முழுவதும் நீ சாட்சியா வாழுவ. கரங்களை தட்டி அல்லேலூயா. சாட்சி சொல்லுவோன்னு சொல்லல, சாட்சி சொல்லுவது என்பது வேறு. தேவன் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்வது சாட்சி சொல்லுதல். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாட்சியா இருப்ப, பேச்சில் அல்ல பலத்தில் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சியா இருப்ப, சாட்சியா. அதான் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பலன் அடைஞ்சு நீ சாட்சியா உன் வீட்டுல இருக்கணும், உன் பக்கத்து வீட்டுல இருக்கணும், உன் ஊர்ல இருக்கணும், நீ போகிற இடங்களில் எல்லாம் நீ சாட்சியா இருப்பதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒரு அம்மா ஒரு இடத்துல ஒரு அம்மா ரெண்டு இப்பதான் அந்த குழாய் சண்டை கிடையாது, நம்ம ஊர்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் நீங்க அவுட்டரில் போனீங்கன்னா, ஒரு சோதரம் அந்த பக்கங்களில் போனீங்கன்னா, இந்த நல்லி தண்ணியில தான் என்ன செய்யணும், பிடிக்கணும். வாரம் கொஞ்ச நேரம் தான் விடுவான், வீட்டுக்கு தண்ணி பிடிக்கணும். 10 குடம் 20 குடத்தோட வந்து நிற்பாங்க. அங்க பார்க்கணும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வித்தியாசத்தை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிப்பட்டவர்களுக்கும் அங்க சண்டை நடக்குது. நான் கூர்ந்து கவனிச்சுட்டு ஒரு இடத்த கூர்ந்து கவனிச்சுட்டு சண்டை நடக்கும். ஒரு அம்மா அந்நிய பாஷையில பேசி, நான் யார் தெரியுமாடி, நான் யார் தெரியுமா, 2 அந்நிய பாஷை 2 கட்டா வார்த்தை, குடத்தை எடுத்த ஓர் அடி தலையில. அல்லேலூயா. இது காமா பரிசுத்த ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க. ஆவிக்குரிய சபைக்கு போறதுல பாதி மாய்மாலம். பெந்தேகோஸ்துக்காரங்கள பாருங்க. அல்லேலூயா. பாதி மாய்மாலம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சண்டை பிடிப்பதற்கும் அடுத்த வழக்கில் ஜெயிப்பதற்கும் நல்ல பரிசுத்த ஆவியானவர் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உன் குடும்பத்துக்கு நீ சாட்சியா வாழ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:28 சொல்லுகிறது, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. உன் அயலான் கஷ்டப்படுறானா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படுறானா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிச்சுட்டே வாராரு. அம்மா ஐயா, உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய், கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய். உன்ட பொருள் இருக்கும்போது ஏன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்கினு சொல்லி உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் அயலகத்தான நீ விரட்டி விடாத அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21ஆவது அதிகாரம், நீதிமொழிகள் 21ஆவது அதிகாரம் அதனுடைய 10ஆவது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழி 21:10 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கமே கிடைக்காது. துன்மார்க்க அடுத்த வீட்டை கெடுக்க தான் பார்ப்பான், தான் மட்டும்தான் வளரணும், தான் வீடு மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கணும், தான் குடும்பம் மட்டும்தான் வாழணும்னு சொல்லி துன்மார்க்க பொல்லாப்ப செய்யணும்னு தான் விரும்பிட்டு இருப்பான். அவன் கண்களிலே தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இருக்காது. நீங்க துன்மார்க்க கூட்டமா இல்ல தேவனால் தெரிந்து கொள்ள கொண்ட கூட்டமான இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அல்லேலூயா. நல்ல சமுதாயத்தை உருவாக்க விரும்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அயலகத்தாரை நேசிக்க சொன்னார். 2வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும் உள்ள சம்பவத்தை நீங்க வாசிக்க வேண்டாம். அங்கே முக்கியமான ஒரு சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எதிரிகள் மீது அவர் அன்பு கூற கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. எதிரிகள் மீது அன்பு கூற கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களை நேசி என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிரிகளை நேசிக்கும்படி அந்த வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோமே, அந்த வேத பகுதியில் ஆண்டவர் அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுட்டி காட்டினாரு. உன் சத்துருவை சிநேகி. 27ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் எதிராளி மீது அன்பு செலுத்துங்கள், உங்கள் எதிராளிகளுக்கு
அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் அவன் போய் கொண்டிருக்கிற போது கள்ளர்களுடைய கையிலே அகப்படுகிறான். கள்ளருடைய கையிலே அகப்பட்டு அவன் செஞ்சாங்க, அவனை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அவன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டாங்க. கடைசியில அவனை வெறும் கையனா குற்றுயிராய் போட்டுக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். போன போதுதான் அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் வருகிறான், பார்க்காம விட்டுட்டு போகிறான். அந்த இடத்துல ஒரு லேவியன் வருகிறான், அவனை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறான். மூணாவது ஒரு மனுஷன் வருகிறான், சமாரியன். யோவான் 4வது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சமாரியன் அங்கே வருகிறான். உடனே அந்த சமாரியன் அவன் மேல அன்பு கூர்ந்து அவனுக்கு காயம் கட்டி எண்ணெய் வார்த்து அவனை ஒரு சத்திரத்தில் போட்டுட்டு போயிட்டான். அப்படி அதுல என்னதான் இருக்கு? இந்த சம்பவத்தில் என்ன இருக்கு? இயேசு ஏன் இந்த சம்பவத்தை சொன்னார்? நல்லா கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் நிறைய கேள்வி இயேசுகிட்ட கேட்கிறான். இயேசு சில கேள்வி ஆண்ட கேட்கிறாரு, பயங்கி நல்ல பதில் சொன்னான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் 28ஆம் வசனத்தில், அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய் அப்படின்னு சொல்லி தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவிடத்தில் வந்தவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு அது கொடுத்த பதில் தான் இந்த பதில். ஆமேன். ஆசாரியன் வாரான், லேவியன் வாரான், பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு சமாரியன் வாரான். இந்த சமாரியன் சமாரியனை இயேசு ஏன் முக்கியப்படுத்தினார்? கவனிக்கிறீங்களா? 3 தேசம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். 3 தேசம் இருந்துச்சு. யூதேயா, சமாரியா, கலிலேயா. 3 தேசங்கள். அந்த 3 தேசத்தில் யூதேயாவிலும் கலிலேயாவிலும் யூதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. சமாரியா தேசத்திலே சமாரியர்கள் வாழ்ந்து வந்தாங்க. சமாரியர்கள் புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்க கலப்பு ஜாதி. யூதர்களும் அசீரியர்களும் சேர்ந்த கலப்பு ஜாதி சமாரியர்கள். இதனால யூதர்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொரு யூதனும் சமாரியர் மேலும் கடும் கோபத்தில் இருப்பாங்க. தீட்டானவன், அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதி, புறக்கணிக்கப்பட்ட ஜாதி என்று சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. சமாரியர்களை யூதர்கள் நாய்கள் என்று தான் அழைப்பார்கள். கவனிங்க, சமாரியர்களை யூதர்கள் நாய்கள் என்று தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சமாரியர்ல புறக்கணிக்கப்பட்டவன், யூதர்களாலே ஓரந்தள்ளப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன், அவனை கண்டாலே யூதர்கள் கல்லெடுத்து எறிவான். அப்படிப்பட்ட யூதர்கள் அதிகமா வெறுக்கிற ஒரு மனுஷர் சமாரியர்கள். அந்த சமாரியர் ஒருத்தன் விழுந்து கிடந்த யூதனுக்கு உதவி செய்தான். கரங்களை தட்டி கருத்து. இதைத்தான் இயேசு தன்னுடைய ஜனங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். சட்டப்படி அந்த சமாரியன் இவனை கொன்னு இருக்கணும். அந்த சட்டப்படி அந்த சமாரியன் இவனை கண்டுக்காம போகணும். ஆசாரியன் லேவியன் தான் இவனை உதவி செய்யணும். ஆனா புறக்கணிக்கப்பட்ட ஜாதியில, ஒதுக்கப்பட்ட ஜாதியில, மோசமான நிலைமையில் இருந்த ஜாதியில இருந்த அந்த சமாரியன், நீங்கள் நாய்கள் என்று அழைக்கிறீங்களே அந்த ஜாதியில் அந்த சமாரியன் சத்துருவை நேசிச்சான்னா தேவ பிள்ளை என்று சொல்லப்படுகிற நீ எவ்வளவு நேசிக்க வேண்டும்? புரியுதா நான் சொல்றது? அவனே ஒரு சத்துருவை நேசிப்பான் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய காரியங்களில் ஒழுங்கா இருக்கிறேன், அதனால நான் மேன்மையானவன் என்று சொல்லி கொண்டிருக்க நாம் எவ்வளவு சத்துருவை நேசிக்க வேண்டும்? அல்லேலூயா. யூதர்கள் சமாரியர்களை வெறுக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு காரியத்தில் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிணற்றங்கரையில் உட்காருகிறார். அங்கே ஒரு பெண் வருகிறாள். அவளிடத்தில் இயேசு தண்ணீர் கேட்கிறார். அங்கே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சமாரிய நாட்டவளாகிய ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? எப்படி அது என்கிட்ட கேட்கலாம்? ஏன் நான் புறக்கணிக்கப்பட்ட ஜாதியில பிறந்தவள் தானே, நீங்க எல்லா ஜாதியும் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க தானே, எங்கள்கிட்ட எந்த சகவாசம் வச்சிருக்க மாட்டீங்களே, அப்படி இருக்க யூதனா இருக்கிற நீர் எப்படி என்கிட்ட தண்ணீர் கேட்ட? அல்லேலூயா. பாத்தீங்களா அந்த காரியம், அது எந்த அளவுக்கு அங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு இருந்திருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட இடத்தில் இந்த சமாரியன் அந்த யூதனை நேசித்தான். அந்த அடி விழுந்து கிடந்த குற்றுயில கிடந்தவனை நேசிச்சு
அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தான். அவர்களே அப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கத்தான் தேவன் நீங்க சத்துருக்களை நேசியுங்கள் என்று சொன்னார். சமுதாயம் வன்முறை இருக்கவே கூடாது, சமுதாயத்தில் கலகங்கள் நடக்கக்கூடாது, சமுதாயத்தில் மோசமான கிரியைகள் நடக்கக்கூடாது. ஒரு சமாதானமான ஒரு அமைதலான நல்ல சமுதாயம் உருவாக்கப்படணும்னு இயேசு விரும்பி சத்துருக்களை நேசிக்க சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கு தீமை உண்டாயிருக்கும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உங்களுக்கு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டுவிடு. உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினான், அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகத்தை கோணாதே. ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். வன்முறையற்ற ஒரு சமுதாயம், ஒரு மகிமையான சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயமா மாறணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால சொன்ன தீமைக்கு ஏத்து நிக்காத. ஒருத்தன் அடிச்சான மறுகணத்தை காட்டு, திரும்ப அவனுக்கு 10 இடி நீ கொடுத்துறாத. அல்லேலூயா. நீ அடிச்சாமன் திரும்ப அடிப்பான். அவன் உன்னை கொலை பண்ண உன் குடும்பக்காரன் அவனை கொலை பண்ணுவான், அவன் குடும்பக்காரங்க திரும்ப கொலை பண்ணுவாங்க. இன்னைக்கு தேசத்தில் அதுதான் நடக்கு. திரும்ப திரும்ப பழிக்கு பழி வாங்குற எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கொலைகள் பெருகி கொண்டு இருக்கிறது. நல்லா விசாரிச்சீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பித்தது, எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பித்தல் முடிவில்லாம திரும்ப திரும்ப தேசங்களில் கொலைகள் 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 நாசமோசங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத சமுதாயத்தில் வாழுகிற நாம் தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும்படியாக தீமைக்கு எதிர்த்து நிற்காது, சண்டைக்கு நிற்காது, உன்னுடைய எதிரியை நீ நேசி. அப்படி இயேசு கற்றுக் கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் இதே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, அந்த 27 முதல் 36 வரை வசனங்களை ஆண்டவர் அதை தான் மையப்படுத்தி இருக்கிறார். நீ நேசி, சத்துருவை நேசி, சத்துருவை நேசி, சத்துருவை நேசி, சத்துருவின் மேல் அன்பு கூர். முதலாவது உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அன்பு கூறு என்று சொன்னா, இரண்டாவது சத்துருவின் மேல் அன்பு கூறு என்றார், மூன்றாவது ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மேல் அன்பு கூறு என்று சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா வாசிக்கணும். உங்க வீடுகளில் டைம் கிடைச்சுன்னா வாசிங்க. அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சுட்டி காட்டி வருகிறார். அதனுடைய 34ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். 34ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஜனங்களை கடைசி காலத்திலே எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பாராம். இது கடைசி காலத்தில் உள்ள சம்பவத்தை சொல்லப்பட்ட எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பான். அதுல துன்மார்க்கர் இந்த கூட்டத்தில் வரமாட்டாங்க. நல்லா கவனிங்க, துன்மார்க்கர்கள் இந்த கூட்டத்தில் வரமாட்டாங்க, பாவிகள் இந்த கூட்டத்தில் வரமாட்டாங்க. எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாருமே கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தேவன் தன்னுடைய மந்தையில கூட்டி சேர்த்து மந்தையை 2ஆய் பிரிப்பார். இது பாவி இல்லைங்க, துன்மார்க்கம் இல்லை, அநியாயக்காரன் இல்லை, எல்லாம் தேவ பிள்ளைகள் தான், எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான். அவர்களை இப்ப கொண்டு வந்து 2ஆ ஆண்டவர் பிரிக்கிறார். பிரிச்சு ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறாரு, வலது பக்கம் நிற்கிறத பார்த்து சொல்லுகிறார், பிதாவை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக ஒரு மகிமையான இடம் ஆயத்தப்பட்டு இருக்கிறது, அங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. 35ஆம் வசனம், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்த என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்த என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்த என்னை பார்க்க வந்தீர்கள் என்பா. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசி உள்ளவர்களாய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போது உம்மை தாகம் உள்ளவர்களாய் கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்போது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவரை கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவரை கண்டு காவலில் இருக்கிறவரை கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரராகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. கவனிச்சீங்களா? பிள்ளைங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? பாத்தீங்களா?
தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களை கர்த்தர் பிரிச்சு சொல்றார். வல்ல பூமியும் படைத்த எண்ணுக்கடங்காம் நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, ஓ பரிசுத்தமாக இருக்கிறவளே எல்லாரும் இந்த பக்கம் வாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவளே இந்த பக்கம் வாங்க, ஒழுங்கா தசம பாகம் கொடுக்கிறவளே இந்த பக்கம் வாங்க, ஓ எப்போது 24 மணி நேரமும் சோத்துறான்னு சொல்றவளே இந்த பக்கம் வாங்கன்னு ஆண்டு கூப்பிடல. ஓ எந்த சிறியவர்களாகிய ஒருவனுக்கு உதவி செய்தவர்கள் யாரோ அவர்கள் வலது பக்கம் வாங்க. ஆமென். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிங்க. அதுதான் தேவன் ஏற்படுத்திய நீதி. தரித்திரர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் மேல் அக்கறை செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்த ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்தில் போ, அக்கினிக்கு போ. ஏன்னா நான் பசியா இருந்தேன், என்னை பார்க்க வரல. நான் அந்நியன் இருந்தேன், என்ன நீங்க சேர்த்துக்கொள்ளல. வஸ்திரம் இல்லாத இருந்த வஸ்திரத்தை எனக்கு தரல. அப்ப எல்லாம் சொன்னாங்களாம், ஆண்டவரே 40 ஆண்டவரே, எப்ப ஆண்டவரை பசியா கண்டோம், எப்ப தாகமா கண்டோம், எப்ப அந்நியராய் கண்டோம், எப்ப வஸ்திரம் இல்லாத கண்டோம், எப்ப வியாதியஸ்தலை கண்டோம், எப்பொழுது காவலில் அடைக்கப்பட்டவர்களா கண்டோம். நாங்க எப்போதும் உண்மை கண்டு உமக்கு உதவி செய்யல சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, மிகவும் சிறியவனாக இந்த ஒடுக்கப்பட்ட, இந்த ஏழை, இந்த புறக்கணிக்கப்பட்ட, இந்த தரித்திரத்தில் கிடக்கிற இந்த சிறியவனாகிய ஒருவனுக்கு நீ எதை செய்யலையோ அது எனக்கு செய்யல. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆம், ஆண்டவராய் கர்த்தர் ஏழைகள் மேலும் ஒடுக்கப்பட்ட மேலும் கரிசனை உள்ளவர்களாக இருக்கும்படி நமக்கு கற்றுத்தரு. அப்பந்தான் ஒரு நல்ல தரமான சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒரு மகிமையான சமுதாயத்தை உருவாக்க முடியும். நீதிமொழிகள் 19 அதிகாரம், நீதிமொழிகள் 19 அதிகாரம் அவருடைய 17வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார். ஆமென். நீ ஏழைக்கு இறங்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ ஏழையின் மீது கரிசனை கொள், ஏழையின் மீது அன்பு செலுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு மகிமையான வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. நீ நினைச்சதை காட்டின கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, உனக்கு நல்ல சம்பளத்தை தந்திருக்கிறாரு, உனக்கு நல்ல வீட்டை தந்திருக்கிறாரு, நீ கை நிறைய சம்பாதிக்கிற. நீ ஏன் ஒரு ஏழைக்கு உதவி செய்யக்கூடாது? ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்திலே நம்ம திருச்சபையை சார்ந்த ஒரு சகோதரன், அவர் சிலருக்கு படிப்புக்கு உதவி செய்வார். சொல்லியிருக்கிறார் வெளியில், ஐயா உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டு அவர் உதவி செஞ்சிருக்கார். பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார், நான் சொல்லலை. கடந்த ஆண்டு 10,000 தந்து ஒரு 10 பேருக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னார். இந்த ஆண்டு 25,000 என்கிட்ட தந்து, ஐயா ஒரு 10 பேருக்கு உதவி செய்யுங்க. போன வருஷம் நான் கொஞ்சம் தான் கொடுத்தேன், என்னால் அதிகமாக கொடுக்க முடியலை. இந்த வருஷம் நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க, பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக, வெளியில் கஷ்டப்படுது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுடைய படிப்பு செலவுக்காக கொடுங்க, ஒரு 2,500 வச்சு ஒரு 10 பேருக்கு கொடுங்கன்னு சொல்லி தந்தான். அவர்களுக்கு அந்த 10 பேருக்கு நான் கொடுத்தேன். சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறீர்கள், ஆனால் அநேகர் எனக்கு 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 கூட்டி கூட்டி வைக்கிறோமே ஒழிய, சொத்தை பெருக்கிறோமே ஒழிய, பேங்க் பேலன்ஸை பெருக்கிறோமே ஒழிய, ஆஸ்தியை பெருக்கிறோமே ஒழிய, கண்காண கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, வட்டி கட்டக்க வழி இல்லாம, வீடு கட்டி கடனை அளிக்க வழி இல்லாம, பிள்ளைகளை படிக்க வைக்க வழி இல்லாம அலைந்து கொண்டிருக்கிற யாரு தருவா, எப்படி தருவான்னு சொல்லி அநீதின கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு உதவி செய்கிற மனசு நமக்கு வர மாட்டேங்குது. என் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், பரிசுத்தமானா இருக்கலாம், நீ பெரிய கர்த்தருக்கு கொடுக்கிறவனா இருக்கலாம், ஆனா உன் கண் முன்ன இருக்கிறவன் சகோதரன், அவனுக்கு நீ இரக்கம் காண்பிக்கவில்லை என்றா, அவனுக்கு நீ இரக்கம் காண்பிக்கவில்லை என்றா, அவனை நீ ஒதுக்கி வைத்தா என்று சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ தள்ளப்பட்டு போவாய்.
ஆமென். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் விதமா சொல்லுகிறது, ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறார், ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். நீதிமொழிகள் 21:19, நீதிமொழி 21:19. ஸ்தோத்திரம். நீதிமொழி 22:22 வாசிங்க. நீதிமொழி 22:22. ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரப்படுத்தாதே. கர்த்தர் அவனுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகளுடைய பிராணனை கொள்ளையிடுவார். நீதிமொழி 28:27, நீதிமொழிகள் 28:27. தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குறவனுக்கோ அநேக சாபம் வரும். கவனிக்கிறீங்களா? தரித்திரன் ஒடுக்காத, தரித்திரனை கொள்ளையிடாதே, தரித்திரன் என்று அவனை வெறுக்காதே. தேவன் அவனுக்கு ஆயுத்தம் செய்வார், தேவன் அவனுக்கு ஆயுத்தம் செய்வார். நீ அவனை ஒதுக்காதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிறவர்களை பகிர்ந்து கொடுக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன், உண்மையான தேவ பிள்ளைனா தனக்கு இருக்கிறதை பகிர்ந்து கொடுக்கணும், தனக்கு இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறேன். இந்த செய்தியை கொடுக்கும் போதே நான் சில காரியங்களை தியானிச்சுட்டு இருந்தேன். நான் நிறைய நபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். நிறைய இதனாலே நிறைய கையில் கிடைக்கிறதுக்கு சோதனம். நான் வீட்டுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற காணிக்க வீட்டுக்கு கொடுக்க கொஞ்சம் கேட்டு பாருங்க, கொடுக்கவே மாட்டேன். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க, யாராவது உதவிட்டவங்களுக்கு எப்படியா நான் கொடுத்துருவேன், என் மனசு அப்படின்னு தோணும். நேற்று இருக்கும்போது யோசித்து, ஆண்டவரே எனக்கு வந்த அந்த உதவிகள் எல்லாம் நான் சேர்த்து இந்த எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கலாமே. இதுக்கு முன்னே இந்த சபையில எல்லாம் வீடு சந்திக்க போனால் 15,000 எனக்கு கிடைக்கும். அதை நான் உடனே ஏதாவது கஷ்டப்படுங்களுக்கு உதவி செய்வேன். நான் நினைச்சு அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா சொத்துக்களை வாங்கி போட்டுருக்கலாமே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுத்ததுனால எதுல நஷ்டப்பட்ட? நேற்றைக்கு உண்மையில ஆண்டவர் என்கிட்ட பேச, நீ கொடுத்ததுனால எதுல நஷ்டப்பட்ட? நீ கொடுத்ததுனால இப்ப எதுல கஷ்டப்படுற? உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா? உனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருக்கேன்? உனக்கு பணத்துக்கு ஏதாவது குறை உண்டா? நீ ஏன் அப்படி நினைச்சேன்? உண்மையிலே ஆடி போயிட்டேன். நேற்றைக்கு எனக்கு 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 பெரிய அதிர்ச்சி. ஆண்டவர் என்கிட்ட பேசினார் நேற்றைய தினத்தில். உனக்கு என்ன குறை? பிடித்தனால எதுல குறைஞ்சு போன, எதுல நஷ்டப்பட்டது? கேள்வி என்ன? அப்படியே சிந்திக்க வந்துச்சு. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் நஷ்டப்பட போறதில்லை. அல்லேலூயா. ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்லை. எதிர்காலத்துக்குன்னு சேர்த்து வைக்கிறோமே, திரும்பவும் ஒரு கொரோனா வந்துச்சுன்னா அந்த பணம் நமக்கு உதவி செய்யுமா? எதிர்காலத்துக்கு வைக்கணும், எதிர்காலத்துக்கு தேவை. ஆனா எதிர்காலத்தை சேர்க்கும்னால உன் அயலகத்தானே கொஞ்சம் யோசித்துப்பா. அவன் சந்தோஷப்படும் போது தேவனுக்கு கொடுக்குற, அவனுக்கு நீ கொடுத்த தேவனுக்கு கொடுக்குற. கர்த்தர் ஒருத்தர் கடங்காரன் இருக்க மாட்டார், திரும்ப திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 11:41, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாயிருக்கு. பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு உண்ட உனக்கு ஆண்டவர் தாராள ஆசீர்வாதம், அது பிச்சை போடு, உனக்கு நன்மை உண்டாகும், சகலம் சுத்தமாயிருக்கும். இப்படியே சொல்லி வருகிற ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன? லூக்கா 12ஆம் அதிகாரம் 33வது வசனம், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையும் குறையாத பொக்கிஷையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. பாத்தீங்களா? முதல்ல பிச்சை கொடுன்னு சொன்னா, உண்டான பிச்சை கொடுன்னு சொன்னா, அதிலும் வழி இல்லையா, உள்ளதை வித்தாவது கொடுத்துருப்பா. அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குறித்து கர்த்தர் ஆழமா சொல்லுகிறார். ஆமென். வித்தாத கொடு, நீ கொடுக்கணும். நீ கொடுக்கும் போது பரலோகத்தில் பொக்கிஷம் செய்யறோம். உனக்கு எப்ப வேணுமோ அந்த உலகத்துள்ள பேங்க் எல்லாம் திவால் ஆகும், பரலோக வங்கி ஒரு நாளும் திவால் ஆகாது. அந்த பரலோக வங்கியில் நமக்கு வரணும்னா ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு நபர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், எனக்கு யாருமே உதவி செய்யலை. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அன்னைக்கு அவ்வளோ பணம் இருந்துச்சு. நான் திரும்ப அவங்ககிட்ட கேட்டேன்,
நீங்க யாருக்காக செஞ்சீங்களா? இன்னைக்கு நீங்க மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்குறீங்களே, நீங்க யாருக்காக செஞ்ச? ஐயா அது நல்லா வச்சுக்கோங்க. நீ பரலோகத்தில் அன்னைக்கு பொக்கிஷத்தை சேர்க்கல, இன்னைக்கு நீ தரித்திரனாக வேண்டிய சூழ்நிலை. பொக்கிஷத்தை சேரு. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 வசனங்களில் ஆண்டு சொல்லுகிறார், அன்றி அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாயிரம் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பார். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பங்கு செய்யப்படும் என்றார். ஏன் பைபிள்ல இருக்கியா? நான் சொன்னேன், ஆண்டோடைய போதனை வித்தியாசமானது. ஆண்டோடைய போதனை உலகத்துக்குரிய போதனை அல்ல. அவர் சொல்றாரு, நீ விருந்து வைக்கும் போது ஆண்டவர் ஒருத்தன் கூப்பிட்டு இருக்கான், இயேசு ஒருத்தன் கூப்பிட்டு இருக்கிறான், அவர் அவருடைய சீசன் போயிருக்கிறாங்க. அங்க போய் விருந்து வீட்டில் போய் சொல்லியா, நீ விருந்து வைக்கும் பொழுது நீ யார பகல் விருந்தாக இருந்த விருந்தா வைக்கும் போது உன் சிநேகிதனை கூப்பிடாத, பணக்காரனை கூப்பிடாத, பெரிய ஆட்களை கூப்பிடாத. நீ ஊனரையும் குருடரையும் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் ஒண்ணுமில்லாத ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன நீ கூப்பிட்டு உனக்கு விருந்து வை, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அவன் வாரத்துக்கு ஒருக்கா கறி எடுத்து கொளுத்த சாப்பாடு சாப்பிடுவனுக்கு நீ கூப்பிட்டு சிக்கனும் மட்டனும் பிரியாணி கொடுத்தா, நாளைக்கு அவன் வந்த கூப்பிடுவா, நாம வீட்டுக்கு வந்த இல்ல, நீ வா, நீ போகாமல் நான் உன்னை பகைச்சி உன்னை சத்துருவாய் பார்ப்பான். அதனால பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். ஆனா பதில் செய்யாத ஒருத்தன் இருக்கான், ஏழை திக்கற்றவன் விதவை ஓத்திரப்படுறவன் கஷ்டப்படுகிறேன், அவனை வீட்டில் கூப்பிட்டு அவனுக்கு விருந்து கொடியா. நீதிமான்களின் உயிர்த்தல்ல உனக்கு பங்குண்டு, நீ மகிமையாயிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மேல அன்பு கூர்ந்து அக்கறை கூர்ந்து அவர்களுக்காய் நிற்கும்படி கற்று தந்தார். அப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஆண்டவர் விரும்பினார். 3 காரியங்களை தியானிச்சோம். பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கணும், சத்துருக்களை நேசிக்கணும், ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தரித்திரர்களையும் நான் நேசிக்கணும். நம்ம ஒரு விருந்து பண்றோமா, நமக்கு ஒரு நல்ல காரியத்தில் வீட்டுக்கு நாளைக்கு ஏதாவது பண்ணணும்னு விரும்புவோமா, பணக்காரங்களையும் சொந்தக்காரனையும் பந்துக்களையும் கூப்பிட்டல்ல, கஷ்டப்படுறவங்களை கூப்பிட்டு கொடு, அவன் பதில் செய்ய மாட்டான், கர்த்தர்களுக்கு பதில் செய்வார். இப்படி ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல மகிமையான சமுதாயத்தை உருவாக்கும்படியாய் நீதியின் மேல் பசி தாங்கம் கொள்ளுங்கள். அப்படி நீதியின் மேல் பசி தாங்கம் கொள்ளுகிறவர்கள் திருப்தியான வாழ்க்கை வாழ்வார் என்று இயேசு கற்றுத் தந்தார். அல்லேலூயா. முடியல, அடுத்த வாரம் தொடருவோம். தேவனாய் கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எல்லாம் அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் கற்றுக்கொண்ட ஆண்டவரே. எனக்குன்னு வாழ்ந்தேன், என்னோடு கூட உள்ளவங்களுக்காக வாழ்ந்தேன், எனக்குன்னு ஒரு வட்டம் அமைச்சு நானே ராஜா, நானே மந்திரியாக இருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி என்னுடைய அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே பார்க்க வேண்டும், என்னுடைய வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே எட்டி பார்க்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நீர் எனக்கு புரிய வைத்த கிருபைகளுக்காய், இன்றைக்கு நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு வீச கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. உலகத்தின் போதனைகள் நம்மளை இவ்வளவு நாள் ஆட்டி வச்சிருந்துச்சு. உலகத்தின் போதனைகள் நமக்கு இன்னைக்கு நம்ம இதுவரையிலும் அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. நிறைய ஊழியக்காரங்களும் இதை சொல்லி நம்மளை எச்சரிக்க மறந்து போய்விட்டார்கள். இந்த வேதத்தின் சத்தியத்தை, இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்தை புரிய வைக்க மறந்து விட்டார்கள். ஆசீர்வாதத்தை மாத்திரமே பேசி சுயநலமுள்ள வாழ்க்கை வாழும்படி நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இல்ல, சுயநலமுள்ள வாழ்க்கைக்கு அப்பாறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அப்பாறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அயலகத்தாரையும் சத்துருக்களையும் ஒன்றுமில்லாதவர்களையும் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த சமுதாய நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
இதுதான் சமூக நீதி. இந்த நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க செய்றீங்களா? நீங்க செய்றீங்களா? ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஏதாவது ஒரு நபருக்காவது உதவி செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு வருகிறவர்கள் சின்ன பகுதி எடுத்து வைங்க. நிறைய சேமிக்கிறீங்க, நீங்க சேமிக்கிறதுல ஒரு சின்னதை ஒரு ஏழைக்கு கொடுங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. வீடு கட்டி வட்டி கட்ட முடியாம தவிக்கிறவங்களுக்கு கொடுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தடுமாறுறவங்களுக்கு கொடுங்க. உங்க பார்வையில கஷ்டப்படுறாங்களா, ஏழையா இருக்கிறாங்களா, கொடுங்க. அவங்கள பாவியா பார்க்காதீங்க, அவங்கள சபிக்கப்பட்டவங்களா பார்க்காதீங்க. நீங்க அவங்கள நேசிங்கன்னு ஆண்டவர் கற்றுத்தந்தார். நீங்க அவங்க மேல அன்பு கூறுங்கன்னு கற்றுத்தந்தார். உங்களுக்கு விரோதமா யாராவது பேசுறாங்களா, மன்னிங்க, அவங்க நேசிங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வா. உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சாங்களா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவங்க சத்துக்களை நேசிங்க, அன்பு கூறுங்கள். உங்களை காட்டி கொடுத்தாங்களா, உங்களை மேல் அவதூறான காரியங்களை சுமத்தினாங்களா, உங்களை அவமானப்படுத்தினாங்களா, உங்களை வன் பகையாய் பகைத்து கொண்டிருக்கிறாங்களா, எங்கேயாவது உங்களை வீழ்த்தி விட்டார்களா, உங்களை சபிச்சாங்களா, விட்டுருங்க, ஆண்டவரை விட்டுருங்க. அவளை நேசிங்கள். தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், துன்மார்க்கமான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். வலது கன்னத்தில் அறிந்தால் இடது கன்னத்தை காட்டு. இயேசுவின் போதனை மகத்துவமான போதனை. இந்த சிறியவர்களாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய். நீ எதை செய்யலையோ நீ எனக்கு செய்யல. இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்தில் துணிக்கிறது தானே? ஆண்டு உங்க உள்ளத்தில் பேசி இருக்கிறார் தானே? இப்போது ஆண்டு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்நேரம் வரையிலும் இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை திரும்பி பார்க்கிறோம். ஏசப்பா, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க நீர் விரும்பி ஆண்டவர் எங்களை சமுதாயத்தில் ஒரு விளக்காக, ஒரு வெளிச்சமாக, உப்பாக, கனி கொடுக்கிற மரமாய் நீர் வைத்திருக்கிறீர். அதன்படி நாங்கள் விளங்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. நாங்கள் அவ்விதமாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்கப்பா. நீர் விரும்புகிற ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எங்களை கற்றுத்தாங்க. நல்ல அருமையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க, இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ, ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நன்மையினால் கிருபையினால் நிரப்புங்க. உங்க ஆசீர்வாதம் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிக்கும் போகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே படிப்பில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவக்காரன் கூட இருக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை பெரியவர்களுக்கு கொடுங்க. வேலைக்கு போய் வரும்போது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் வேலை செய்யறோட வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல பெருக்கத்தை உண்டாக்குங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமாதான சந்தோஷ நிறைவோடு வாழட்டும். நிம்மதி இல்லாமல் கவலையோடு கண்ணீரோடு பலவிதமான சோர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. நெருக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடிக்கு சோர்ந்து போனவங்களா தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. ஒரு ஆனந்தமான மகிமையான வாழ்க்கை, ஒரு அற்புதமான சிறப்பான வாழ்க்கை அவர்கள் வாழும்படி கர்த்தர் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க. மாலையில் நடக்கிற ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் உங்க பிரச்சனை கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உங்க சமாதானம் எங்களை ஆட்கொள்ளட்டும். நீர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்வீரா. ஒரு விஷயம், இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே பரலோகத்தின் பிரதிநிதியாக திருச்சபையுடைய போதகராய் நின்று நான் ஆசீர்வதிக்கிறேன்.
இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா. தொடர்ந்து கருத்து நடத்தி பெரிய காரியங்களை இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் இன்று சதா நாட்கள் நம் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய